விபச்சாரம் செய்தால் கடினமான தண்டனை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே எச்சரிக்கின்றான். அது மட்டுமல்ல, அதை நெருங்கக்கூடிய காரியங்களில் கூட ஈடுபடக்கூடாது என்று சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு அந்நிய பெண் அந்யோன்யமாக பழகுவாங்க. என்னங்க இப்படி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, தப்பாக நினைக்காதீங்க, அண்ணன் தங்கச்சியாக பழகிறோம் அப்படின்வாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து நண்பர்கள் அப்படின்வாங்க. பிறகு வரமை மீறி தீய காரியங்களில் ஈடுபட்டு விடுவார்கள். அல்லாஹ் அதை தான் எச்சரிக்கின்றான். லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹ்ஷா, அது மானக்கேடான காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அலா எச்சரிக்கையாக இருங்கள். லா யஹ்லுவன்ன ரஜுலும் பீம்ராத்தின், அந்நிய ஆண் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருக்காதீர்கள், அந்யோன்யமாக பழகாதீர்கள். இல்லா கான சாலிதஹும் ஷைத்தான், உங்களுக்கு மத்தியில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய சலனங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஆம், எச்சரிக்கையோடு இருப்போமாக. அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெறுவோமாக.